நம்ம மூகாம்பிகாலேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம போகிறது குக்கே சுப்பிரமணியா டெம்பிள். குக்கே சுப்பிரமணியா டெம்பிள் இங்கேருந்து 224 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 4 hours 30 minutes ஜர்னி டைம். கொல்லூர் மூகாம்பிகாவில் பட்டர்ஃப்ளை கேம்ப் இருக்குது. அதுக்காக இங்கே ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது கொல்லூர் குந்தாபுரா ரோடு. இதுவும் காட் ரோடு தான். நம்ம குந்தாபுரா போய் ஹைவேஸில் ஜாயின் ஆயிடுவோம். நம்ம ஹெம்மாடின்ற ஒரு பிளேஸ்லேருந்து ஹைவேஸ் ஜாயின் ஆயிருக்கோம். இன்னும் 30 கிலோமீட்டர்ஸ்க்கு நம்ம ஃபுல் ஹைவேல தான் ட்ராவல் பண்ணுவோம். பனாவர்லேருந்து ஹைவே கட் ஆகி இப்போ காட் ரூட்டில் போயிட்டுருக்கோம். செக் டேம். நம்ம வந்து கர்க்லா ரீச் பண்ணிட்டோம். கர்க்லா ஒரு ஸ்மால் டவுன். In 300 meters. நம்ம இப்போ உப்பிலங்காடி ரீச் ஆயிட்டோம். நம்ம குக்கே ரீச் ஆயிட்டோம். இந்த குக்கே சுப்பிரமணியா டெம்பிள். குக்கே சுப்பிரமணியா டெம்பிள் கர்நாடகாவில் இருந்தாலும் அங்கே முருகனோட பதிகத்தை தமிழில் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த கோயிலில் சர்ப்பதோஷங்கள் நீங்க பூஜையெல்லாம் பண்ணுறாங்க. நம்ம குக்கே சுப்பிரமணியா டெம்பிளை தரிசனம் பண்ணிட்டு இப்போ கிளம்பிட்டோம். கோயிலுக்குள்ளே ஃபோட்டோஸ் எடுக்க பெர்மிஷன் இல்லாதனால நம்ம ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எதுவும் எடுக்கலை. சுப்பிரமணியா டெம்பிள் சுற்றியே ஃபுல் மலையாக தான் இருக்குது. மலைக்கு நடுவில் கோயில் இருக்கிறதுனால மலை கோயில் வந்துட்டு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. சன்செட் டைமில் இந்த டெம்பிள் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. நாங்கள் 5:30 டைமில் போனதுனால இந்த சன்செட்டோட டெம்பிள் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. தேர் வந்துட்டுருக்கு. நம்ம குக்கேலேருந்து இப்போ மடிக்கேரி போயிட்டுருக்கோம். இங்கேருந்து மடிக்கேரிக்கு 73 கிலோமீட்டர்ஸ் 1 hour 53 minutes ஆகுது. குக்கே டு மடிக்கேரி ரூட் ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம திக் ஃபாரஸ்ட்குள்ளே தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். மடிக்கேரி போகிற ரூட்டில் ஒரு சின்ன ஒரு டவுன் இருக்குது. அந்த டவுன் பேர் குத்திகர்.
நம்ம போயிட்டு இருக்க ரோடு வந்து ரொம்ப நேரோவா இருக்கு. அங்கங்க சின்ன சின்ன கடைங்க வீடுங்கெல்லாம் இருக்கு. இங்க ஃபுல்லா தென்னந்தோப்பும் பாக்கு தோப்புமாவே இருக்கு. ரோடு ஃபுல்லா மேடு பள்ளமா போயிட்டு இருக்கிறதுனால ரொம்ப அட்வென்ச்சரஸா இருக்கு. சில இடத்துலலாம் ஆஃப் ரோட் ட்ரிப் போற மாதிரி இருக்கு. நம்ம காட் ரோட்ல இருந்து இப்போ நேஷனல் ஹைவே ஜாயின் ஆயிருக்கோம். நம்ம கட் ரோட்ல சிரமப்பட்டு வந்தோம், மேடு பள்ளமா இருந்துச்சு. நம்ம NH 275 வந்து ஜாயின் ஆயிட்டோம். ரோடு எக்ஸலண்டா இருக்குது. மடிக்கேரிக்கு 36 கிலோமீட்டர் இருக்கு. 54 மினிட்ஸ் ஆகும். இவ்வளோ நேரம் நம்ம பாக்கு தோட்டம் பார்த்துட்டு இருந்தோம். இங்கே நேஷனல் ஹைவேஸ் வந்தாலும் எஸ்டேட்டாக இருக்கு. இங்கே ஃபுல்லாக ரப்பர் எஸ்டேட்ஸாக இருக்கு. நம்ம கொடுக்கு டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டோம். இது வந்துட்டு ஃபுல்லாக மலைகளாக இருக்கு. மலைக்கு நடுவில் மலைங்களெல்லாம் இங்கே பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கு. இது வந்து நேச்சர்ஸ் கிஃப்ட்னே சொல்லலாம். மலையை வந்து மிஸ்ட் ரொம்ப சூப்பராக கவர் பண்ணியிருக்கு. அது பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. டைம் ஆக ஆக மலையிலிருந்து மிஸ்ட் இறங்கிட்டு இருக்கு. அதை பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கு. நேஷனல் ஹைவேவே ஆனாலும் இது கட் ரோட் தான். நம்ம அப்படியே ஹில்ஸ் ஏறும்போது ரொம்ப கர்வா இருக்குது. அப்படியே ஹில்ஸ் எல்லாம் பார்க்க அப்படியே க்ரீனரியா இருக்குது. பார்க்கும்போதே அவ்வளோ எக்ஸலண்டா இருக்குது. நம்ம போகிற ரோட்டுக்கு 2 சைடுமே ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி எஸ்டேட்ஸ் தான் இருக்குது. நம்ம வந்து ரப்பர் ட்ரீ பார்த்தோம், கோகனட் ட்ரீ பார்த்தோம், பாக்கு தோப்பு பார்த்தோம், பெப்பர் பிளான்டேஷன்லாம் இங்கே நிறைய இருக்குது. காஃபி பிளான்டேஷனும் இருக்குது. நடுவில் போகும்போது அதோட நேச்சரிக் லுக்கே வேறு மாதிரி இருக்குது. மடிக்கேரிக்கு வந்து 15 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 29 மினிட்ஸ் ஆகியும் அதுக்குள்ளேயே நல்லா இருக்கிருச்சு. ரோடு வந்து கவர் பண்ண முடியாது வீடியோவில். இனி நல்லா மடிக்கேரி ரீச் ஆனதுக்கப்புறம் நாங்கள் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறோம். நாம் இப்போ மடிக்கேரி ரீச் ஆகிட்டோம். இப்போ நம்ம வந்து ரூமுக்கு போயிட்டுருக்கோம். இந்த டவுனில் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது, டிராஃபிக்காக இருக்குது. கூர் குசின்ங்கிற ஹோட்டலில் தான் நம்ம இப்போ சாப்பிட போகிறோம். இங்கே வந்து ட்ரெடிஷ்னல் கொடாவா டிஷ்ஷஸ் கிடைக்கும். அதாவது ஃபேமஸ் கூர்க் டிஷ்ஷஸ். சரி பிடிக்கும். அது எல்லாத்துக்கும் பாருங்க. அது வந்து ஒரு இன்னும் கோலம் வந்து சூப்பர் எக்ஸ்ட்ரா. வறுமைக்கு வாங்கி கொடுங்க. வெள்ளாவே வச்சு வெளுத்தாங்க, வெயிலுக்கு காட்டாமல் வளர்த்தாங்க. ஆனால் ஸ்வீட்ஸில் வந்து குசின் ஹல்வாங்கிற ஸ்வீட் வந்து ரொம்ப ஃபேமஸ். காஃபீஸில் வந்து பெல்லா காபி அப்படிங்கிற காஃபி வந்து ரொம்ப ஃபேமஸ். பிக்கிள்ஸில் வந்து போர்க் பிக்கிள், பேம்பூ பிக்கிள் இங்கே கிடைக்கும். இந்த டிஷ்ஷஸ்லாம் நாங்கள் இந்த கூர்க் குசின்ங்கிற ஹோட்டலில் வாங்கியிருக்கோம். திங்ஸ் எல்லாம் அவங்க கூர்க்கில் யூஸ் பண்ண திங்ஸு எல்லாம். இந்த லாஸ்ட் ஒன்று வந்து இந்த உழுதுவாங்க இல்லைங்க, அதுதாங்க. நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து மழை காலத்தில் வந்து நம்ம கொடை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இங்கே வந்து மரம் மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து ஒரு ஃபோட்டோ. தலைக்காவரி வந்து உற்பத்தி ஆகிற இடம். இதுதான் அவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு. அங்கே ஆர்மி சோல்ஜர்ஸ், அவங்களோட துப்பாக்கி. இவரோட பேர் வந்து ஃபீல்டு மார்ஷல் கே கரியப்பா. இது வந்து ஜென்ரல் KS திம்மையா. அவங்களோட கன்ஸ், அவங்களோட விளையாட்டு நம்ம எப்படி கத்தி சந்தை நம்ம ஊரில் வந்து விளையாடுவாங்களோ அதே மாதிரி இது வந்து ஜென்ஸோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு. இது வந்து
வந்து இங்கே சின்ன கத்தி அதோட கேஸோட இருக்குது. இங்கே வந்து இது வந்து அவங்களோட அருவாள் மாதிரி அந்த திங்ஸ் எல்லாம் இங்கே வந்து வச்சுருக்காங்க. கூர்க் குசினில் வாங்கின எல்லா டிஷ்ஷஸுமே நல்லா இருந்துச்சு. நீங்களும் மடிக்கேரி சைடு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்ம இந்த லாட்ஜில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த லாட்ஜ் நேம் கூர்க் அம்பிகா ரெசிடென்சி. இதோட நம்ம 3rd டே vlog முடியுது. நெக்ஸ்ட் டே vlog நாளைக்கு பார்க்கலாம்.